தேவ வார்த்தை ஐக்கியத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ஜெரல் சாண்டியாகோ. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இயேசுவை அறிந்து கொள்ளுங்கள். இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த போதனை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார், அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய போதனைகள் என்ன, அவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது, அவருடைய வழிமுறைகள், அவர் செய்த அற்புதங்கள், அவர் மனுக்குலத்துக்கு உண்டு பண்ணின அந்த மாபெரும் ரட்சிப்பு, அவர் நமக்காக உண்டு பண்ணியிருக்கிற நித்திய ஜீவன், இவைகளை குறித்த போதனை. அது மட்டுமல்ல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் போதனைகளும் வழிமுறைகளும் இன்று நம் வாழ்வை எப்படி பாதிக்கிறது, வாட் இஸ் த அப்ளிகேஷன் ஃபார் டுடே, இன்றைக்கு அந்த காரியங்களை எடுத்து நம்ம எப்படி நம்முடைய வாழ்வில் நமது காலகட்டங்களில் எப்படி அதை பயன்படுத்துவது. ஹல்லேலூயா. இந்த காரியங்களெல்லாம் கற்றுக்கொள்வது முக்கியம். நீங்கள் ஆண்டவராக இயேசுவை அறியாதவர்கள் என்றால் இந்த ப்ரோக்ராம் மூலமாக நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்த மெய்யான சத்தியத்தை அறிந்து கொள்வீர்கள். நான் பைபிளில் இருந்து ஆண்டவராகிய இயேசு எப்படி சித்தரிக்கப்பட்டிருக்கிறாரோ பைபிளில் அதே விதமாக உங்களுக்கு போதிக்க போகிறேன். எதையும் கூட்ட போகிறது கிடையாது, எதையும் குறைக்க போகிறது கிடையாது. அது மட்டுமல்ல, நீங்கள் ஆல்ரெடி ரட்சிக்கப்பட்டிருந்தீங்கன்னா இந்த போதனைகள் மூலமாக ஆண்டவராகிய இயேசு மீது நீங்கள் வைத்திருக்கிற விசுவாசம் பலப்படும், வளரும், உறுதிப்படும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த அநேக காரியங்களை கற்றுக்கொள்வீங்க. அது மட்டும் இல்லை, இன்னும் முக்கியமாக ஆண்டவராகிய இயேசுவை மற்றவர்களுக்கு எப்படி அறிவிப்பது, நீங்கள் மற்றவர்களுக்கு எப்படி இயேசுவை அறிமுகப்படுத்துவது என்பதை கற்றுக்கொள்வீர்கள். அதற்கான ஒரு பயிற்சியும் ஒரு ட்ரைனிங்கும் உங்களுக்கு உண்டாகும். ஹல்லேலூயா. உங்களுடைய விசுவாசத்தை குறித்த கேள்விகளை மக்கள் எழுப்பும்போது, இல்லை எதிர்த்து பல காரியங்களை சொல்லும்போது, அதற்கு தக்க பதிலை கொடுக்க நீங்கள் ஆயத்தம் செய்யப்படுவீர்கள். தெளிவாக, தைரியமாக, தேவ ஞானத்தோடு, தேவ வார்த்தையின்படி பேச கற்றுக்கொள்வீர்கள். ஹல்லேலூயா. உங்கள் விசுவாசத்திற்கான காரணத்தை அருமையாக எடுத்துச் சொல்வதற்கான ஒரு ஆயத்தம் உங்களுக்கு உண்டாகும். ஹல்லேலூயா. அதற்காகத்தான் இந்த போதனைகள். சரி, முதலாவது நாம் ஜெபிப்போம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தாப்பனே, நீர் நல்லவர், சர்வ வல்லவர், வானத்தையும் பூமியும் படைத்தவர். பிதாவே, நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும். பிதாவே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். பிதாவே, உம்முடைய விலையேறப்பெற்ற வார்த்தைகளை நீர் எங்களுக்கு போதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய ஞானம், புத்தி, அறிவு, வெளிச்சத்தினால் எங்களை நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, நாங்கள் அறியாததும் எங்களுக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த மாபெரும் வெளிச்சத்தை எங்களுக்கு கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். சத்தியத்தை அறிய நீர் எங்களுக்கு போதித்து மனக்கண்களை திறக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் அறிவீர். என் சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் அறிவீர். அவங்களுக்கு எந்த இடத்துல உதவி தேவையோ அந்த இடத்துல அவங்களுக்கு உதவி உண்டாகட்டும். நீங்கள் என்ன அவங்களுக்கு செய்ய விரும்புகிறீங்களோ அது அவங்க வாழ்க்கையில் நடைபெறட்டும். தாப்பனே, அவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும், இருதயத்தின் விருப்பங்கள் பூர்த்தி செய்யப்படட்டும். இந்த காலத்திற்கு எங்களுக்கு தேவையான சரியான வார்த்தைகளை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பதில்களை வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவை, நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். கடந்த 2 வாரங்களாக மறுபிறப்பு, புதிய பிறப்பு என்றால் என்ன அப்படின்ற தலைப்பில் வேதத்தை தியானித்து கொண்டு வருகிறோம். நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து பல காரியங்களை ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஆரம்பத்தில் இயேசுவை குறித்த 4 பிரதானமான வெளிப்பாடுகளை தியானித்தோம். இயேசு எப்படி நித்திய தேவனாக இருக்கிறார், இயேசு எப்படி தேவகுமாரனாக இருக்கிறார், இயேசு மெய்யான வாக்கு பண்ணப்பட்ட மெசியாவாக இருக்கிறார், இயேசு மனுஷகுமாரனாக இருக்கிறார், இயேசு தேவனாக இருந்தும் இந்த பூமிக்கு வருவதற்கு முன்பாக தன்னுடைய தெய்வீக மகிமையையும் தெய்வீக வல்லமைகளையும் எடுத்து வச்சுட்டு தன்னையே வெறுமையாக்கி இந்த பூமிக்கு மனிதனாக வந்தார் என்பதை பார்த்தோம். நமக்காக நித்திய மீட்பை உண்டு பண்ணியிருக்கிறார் என்பதையும் பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இயேசுவோட இந்த குழந்தை பருவத்தை குறித்து தியானித்தோம். இயேசுவோடைய ஊழியத்தை குறித்து தியானிக்க ஆரம்பித்திருக்கிறோம். இயேசுவோடைய ஊழியத்தை நம்ம ஒரு கிரானலாஜிக்கல் ஆர்டரில் பார்க்குறோம். ஏன்னா நம்ம ஒரு காஸ்பலை மட்டும் எடுத்து பார்க்கல.
இல்லை ஒவ்வொரு காஸ்பலாக வரிசையாக அப்படியும் பார்க்கல. அதுக்கு பதிலாக 4 காஸ்பலையும் அட் அ டைம் எடுத்துருக்குறோம். அட் அ டைம் 4 காஸ்பலையுமே எடுத்து அதில் இயேசுடைய அந்த ஊழியத்தை அந்த கால அட்டவணையின்படி, ரைட், க்ரானலாஜிக்கல் ஆர்டர் படி நம்ம வந்து தியானித்து கொண்டு வருகிறோம். எதெல்லாம் முதல்ல நடந்துச்சோ அதெல்லாம் முதல்ல பார்க்குறோம். அப்படியே கடைசி நடந்த காரியங்களெல்லாம் கடைசி பார்க்க போகிறோம். அந்த ஒரு ஆர்டரில் அப்படியே போகிறோம். ஹல்லேலூயா. அதனால் அந்த ஃபார்முலாவை நம்ம பயன்படுத்துகிறோம். ஏன்னா இப்படி பார்த்தா இயேசுவோடைய வாழ்க்கையும் போதனையும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா விளங்கும். இன்னும் அதிகமான காரியங்களை கற்றுக்கொள்வீர்கள். அது புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் சுலபமாக இருக்கும். அதனால தான் இந்த விதத்தில் பார்க்குறோம். ஹல்லேலூயா. சரி, இப்போ கடந்த 2 வாரமாக புதிய பிறப்பு என்றால் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ரைட். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்கள் வரைக்கும் அதை நம்ம டெக்ஸ்ட்டாக எடுத்து அதை படிப்படியாக தியானித்து கொண்டு வருகிறோம். போன 2 மெசேஜில் எப்படி மனிதன் வந்து மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு டிமாண்ட் பண்ணுறாரு, அதை வந்து ஒரு கண்டிஷனாக வச்சிருக்கிறாரு. மனிதன் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு, தேவ ராஜ்யத்திற்குள் நுழைவதற்கு மனிதன் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்ற ஒரு கண்டிஷன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வைத்திருக்கிறார் அப்படின்றத குறித்து பார்த்தோம். ரைட். அது வந்து இட்ஸ் அ மஸ்ட். ரைட், இட்ஸ் அ மஸ்ட். அது இல்லாமல், மறுபிறப்பு இல்லாமல் நம்மளால் தேவ ராஜ்யத்துக்குள்ளே நுழையவே முடியாது. ஹல்லேலூயா. அதனால் இது வந்து பைபிளில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டாக்ட்ரின். கிறிஸ்துவத்தில் ஒரு அதிமுக்கியமான ஒரு ஃபவுண்டேஷன் டாக்ட்ரின். ரைட். இது வந்து ஒரு அஸ்திபாரத்தை போன்ற ஒரு போதனை. அதனால் இதை நம்ம கற்றுக்கொண்டு, நன்றாக கற்றுக்கொண்டு, இதை நம்ம இந்த சத்தியத்தை நம்மளுடைய லைஃப்பில் செட்டில் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். அதனால தான் இந்த காரியங்களை கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக பார்க்குறோம். முதலாவது இந்த வேத பகுதியிலிருந்து நம்ம தியானிக்கும்போது நிக்கோதேமு யார் அப்படின்றத குறித்து பார்த்தோம். பரிசேயர்கள் யார், சதுசேயர்கள் யார், ஆசாரியர்கள் யார் அப்படின்றத குறித்து பார்த்தோம். அதுக்கப்புறம் நிக்கோதேமு எப்படி தேவன் மீது இயேசு மீது ஒரு நம்பிக்கை உள்ளவராக இருக்கிறார். அவர் வந்து இன்னும் அவரை மெஸ்ஸியாவாக ஏற்றுக்கொள்ளாட்டினாலும் இயேசு வந்து தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் அப்படின்றத நம்பி அவருடைய வார்த்தைகளுக்கு மரியாதை கொடுக்குறாரு, அவருடைய ஊழியத்துக்கு மரியாதை கொடுக்குறாருன்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். அது மட்டுமல்ல, இந்த மறுபிறப்பு ஆவி சம்பந்தப்பட்டது அப்படின்றதையும் பார்த்தோம். மறுபிறப்பு என்பது மாம்சத்தின் மறுபிறப்பு கிடையாது. இப்போ நம்ம வந்து இந்த பூமியில் பிறக்கும்போது நம்முடைய தாயின் வயிற்றில் நம்ம வந்து கருத்தரித்து நம்மளை வந்து ஒரு 10 மாதம் 9 மாதம் சுமந்து நம்மளை பெற்று எடுத்துருக்கிறாங்க. நம்ம வெளியில் வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு மாம்ச சரீரத்தில் வர்றோம். இது வந்து அந்த விதமான பிறப்பு கிடையாது. மறுபிறப்பு என்பது அந்த ப்ராசஸ் கிடையாது. மறுபிறப்பு என்பது ஆவி மனிதனுடைய மறுபிறப்பு என்பதை குறித்து பார்த்தோம். ரைட். ஹல்லேலூயா. இது வந்து சரீரத்தின் மறுபிறப்பு கிடையாது, நம்முடைய உள்ளான மனிதனாகிய ஆவியின் மறுபிறப்பு என்பதை குறித்து பார்த்தோம். போன வாரத்தில் இந்த மனுஷனுடைய இந்த 3 தன்மைகள், மனிதன் வந்து பார்த்திங்கன்னா 3 பகுதிகளாக இருக்கிறான்னு சொல்லலாம். ரைட். ட்ரையூன் பீயிங் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. ரைட். மனிதன் வந்து பிரதானமாக அவன் வந்து ஆவியாக இருக்கிறான். அவனுக்கு ஒரு ஆத்மா கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அவன் இந்த சரீரத்தில் வாசம் பண்ணுகிறான், குடியிருக்கிறான். ஹல்லேலூயா. அப்போ இந்த 3 பகுதிகளையும் நம்ம வந்து தியானித்தோம். ஆவினா என்ன அப்படின்றத பார்த்தோம். பைபிள்லேருந்து பல வசனங்களை எடுத்து நான் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன். ஆத்மானா என்னன்றது குறித்தும் பார்த்தோம், சரீரத்தை குறித்தும் பார்த்தோம் இல்லையா. இந்த 3ஐயும் நம்ம வந்து டிஸ்டிங்விஷ் பண்ணி வெவ்வேறாக பிரித்து பார்த்துருக்குறோம். இது 3மே ஒன்று கிடையாது. 3மே வெவ்வேறு பகுதிகள். ஆவி வேறு, ஆத்மா வேறு, சரீரம் வேறு. ஆனால் இது 3ம் இணைந்து செயல்படுவது தான் மனிதன். ரைட். அப்போ மனிதன் வந்து பிரதானமாக ஆவியாக இருக்கிறான். இந்த ஆத்மாவும் சரீரமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கருவிகள் அப்படின்றத நம்ம பார்த்தோம். மனிதன் வந்து மாம்சம் கிடையாது, மனிதன் வந்து ஆத்மா கிடையாது, மனிதன் வந்து ஆவி. அவனுக்கு ஒரு ஆத்மா கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆத்மாவை அவன் ஒரு கருவியாக பயன்படுத்துகிறான். அதே போல் இந்த பூமியில் வாசம் செய்வதற்கு இந்த சரீரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சரீரத்தையும் அவன் ஒரு கருவியாக பயன்படுத்துகிறான்.
இந்த மாதிரி காரியங்கள்லாம் நம்ம பார்த்தோம் போன மெசேஜில். ஒருவேளை நீங்கள் அதெல்லாம் கேட்கலைன்னா தயவுசெய்து போய் திரும்ப கேளுங்க, ரொம்ப உதவியாக இருக்கும். இந்த மறுபிறப்பை நன்றாக புரிந்து கொள்வது மிக மிக முக்கியம். ரைட். இன்றைக்கி மறுபிறப்புக்கும் இல்லை பிஹேவியர் மாடிஃபிகேஷன், ஒரு கேரக்டர் டெவலப்மெண்ட்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா மறுபிறப்புனா என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா, அது ஏதோ ஒரு பெட்டர்மெண்ட் ஆஃப் பர்சனாலிட்டி, ரைட், இல்லை ஒரு கேரக்டர் டெவலப்மெண்ட், இல்லை பிஹேவியர் மாடிஃபிகேஷன். அதாவது ஒரு மனிதனுடைய அந்த சுபாவம் மாறுகிறது, இல்லை அதில் அவனுடைய அந்த குணாதிசயங்கள் மாறுகிறது, அவனுடைய நடவடிக்கைகளில் மாற்றம் உண்டாகுது அப்படின்னு யோசிக்கிறாங்க. மறுபிறப்புனா இப்படி தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் மறுபிறப்பு கிடையாது, இது மறுபிறப்புடைய பலன்கள். அல்லேலூயா. மறுபிறப்பு இதுக்கெல்லாம் மேலான ஒரு காரியம். அல்லேலூயா. மறுபிறப்பு என்னது? இதுக்கெல்லாம் மேலான ஒரு காரியம். மறுபிறப்பு என்பது ஒரு சாதாரண பிஹேவியர் மாடிஃபிகேஷன் மாதிரி கிடையாது. இப்போ நீங்கள் உலகத்தில் நீங்கள் பார்க்குறீங்க, யாராவது ஒரு ட்ரக் அடிக்டாக இருக்கிறாங்க, இல்லை ஆல்கஹாலுக்கு அடிக்டாக இருக்கிறாங்க அப்படின்னா, ரைட், இந்த ஆல்கஹால் அனானிமஸ் அப்படின்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு குரூப்பில் போய் ஜாயின் பண்ணுவாங்க, ரைட். அப்புறம் அங்கே ரெகுலராக மீட்டிங் இருக்கும். அவங்க ஒவ்வொருத்தரும் தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்வாங்க. அதில் மறுபடியும் போய் சிக்கிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில காரியங்கள்லாம் ப்ரோக்ராம்லாம் வச்சுருக்கிறாங்க, ரைட். இப்படி நம்முடைய அந்த ஒரு குறிப்பிட்ட அந்த பழக்கத்தை மாற்றுவதற்கான ஒரு உதவியாக இருக்குது அதெல்லாம், ரைட். இந்த ஆல்கஹால் அனானிமஸ் அந்த மாதிரி அந்த காரியங்கள்லாம். அதே மாதிரி இப்போ ட்ரக் அடிக்ட்னா அந்த ரீஹேபிலிட்டேஷன் சென்டருக்குன்னு அனுப்புவாங்க. அங்கே போனீங்கன்னா அந்த போதை மருந்து பழக்கத்துலேருந்து எப்படி வெளியில் வருது, ரைட், அதுக்கான ட்ரைனிங் கொடுப்பாங்க, டீச்சிங் மெட்டீரியல் கொடுப்பாங்க, சில மருந்துகள் கூட கொடுப்பாங்க, ரைட். தனியாக அதெல்லாம் பெற்றுக்கொள்ள முடியாத, வெளியில் போய் அதெல்லாம் வாங்கி பயன்படுத்த முடியாத ஒரு சூழலில் வச்சுருப்பாங்க. அதில் நல்லா விடுதலையாகி மைண்டு பாடி இதெல்லாம் கொஞ்சம் ஸ்டேபிள் ஆனதுக்கப்புறம் தான் அவங்கள ரிலீஸ் பண்ணுவாங்க, போங்க அப்படின்னு சொல்லி, மறுபடியும் சமுதாயத்தில் போய் நீங்கள் ரெகுலராக வாழ்க்கை வாழலாம் அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க. அப்போ வெளியில் வரும்போது பார்த்திங்கன்னா அவங்கள பார்க்குறதுக்கு அந்த பழக்கம் மாறி இருக்கும். அப்போ அந்த பழக்கத்துடைய தாக்கம் அவங்க வாழ்க்கையில் பெருசாக இருந்திருக்கும் இல்லையா. அவங்களுடைய வாழ்க்கையே மாற்றிருக்கும். இப்போ ஒரு ஆள் ரொம்ப மோசமாக ட்ரக் அடிக்ஷனுக்குள்ளே போயிட்டாங்க, அவங்களால அவங்க அந்த இயற்கை வாழ்க்கையை கவனிக்கவே முடியாது. அவங்க செய்ய வேண்டிய வேலையை சரியாக செய்ய முடியாது. ஒரு வண்டி ஓட்ட முடியாது, ஒரு பாடம் படிக்க முடியாது, ஒரு பொதுவாக அவங்க வாழ்க்கையில் செய்ய வேண்டிய அந்த ரெகுலரான காரியங்கள், முக்கியமான காரியங்கள் இதெல்லாம் அவங்களால பார்க்க முடியாது. ஏன்னா அவங்க என்டையர் லைஃபே அந்த ட்ரக்கை சுற்றி தான் சொல்லணும். இப்போ பூமி சூரியனை சுற்றுற மாதிரி இந்த அவங்க வாழ்க்கையே பார்த்திங்கன்னா இந்த ட்ரக்ஸை சுற்றி தான் சொல்லணும். அதனால் அதுலேருந்து அவங்க விடுதலையான உடனே அந்த பழக்கத்தை அவங்க கைவிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க பார்க்குறதுக்கு ஏதோ இவன் புதுசாக பிறந்து மறுபடியும் வந்த மாதிரி தெரியும், ரைட். ஆளே மாறிட்டான், ட்ரெஸ்ஸிங் மாறிடுச்சு, ஹேர் ஸ்டைல் மாறிடுச்சு, பார்க்குறதுக்கு இப்போ நல்லா டிப்டாப்பாக இருக்கிறாங்க, ரைட். அவங்களுடைய இப்போ பேச்சு சுபாவம்லாம் மாறிடுச்சு. ஏன்னா இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பொதுவாக அந்த அடிக்ட் ஆனவங்களாம் அந்த அவங்களுடைய எமோஷன்ஸ்லாம் எராட்டிக்காக இருக்கும். சில சமயம் நல்லா ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க, சில சமயம் அப்படியே கடுப்பாக இருப்பாங்க, சில சமயம் ஆபத்தான விதத்தில் ரியாக்ட் பண்ணுவாங்க, ரைட். சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஆபத்தான விதத்தில் ரியாக்ட் பண்ணுவாங்க. ஒரு சில சமயம் தங்களையே அவங்க பார்த்திங்கன்னா தங்களுடைய சரீரத்தையே அவங்க சேதம் பண்ணிக்குவாங்க. இந்த மாதிரி பல காரியங்கள் இருக்குது. அப்போ அதெல்லாம் இல்லாமல் இப்போ ஒரு நார்மலாக பேசி சிரித்து பழகி, ரைட், பார்க்க வேண்டிய வேலையை பார்த்து, போக வேண்டிய இடத்துக்கு போய், தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்கி, ரைட், அதெல்லாம் அந்த ஒரு பழைய அந்த ஒரு ரெகுலரான வாழ்க்கைக்குள்ளே அவங்க திரும்பி வரும்போது பார்க்குறதுக்கு இவன் புதுசாக பிறந்து வந்த மாதிரி இருக்குது. இந்த நம்ம ஊரில் ஒன்று சொல்லுவாங்க, செத்து பிழைச்ச வந்த மாதிரி இருக்குது அப்படின்வாங்க இல்லையா.
அந்த மாதிரிலாம் இருக்குது. ரைட், ஆளே மாறிட்டப்பா, புது பிறவி எடுத்து வந்த மாதிரி இருக்கிற அப்படின்லாம் நம்ம தமிழில் சொல்லுவாங்க. ஆனால் இது வந்து திஸ் இஸ் ஜஸ்ட் அ பிஹேவியர் மாடிஃபிகேஷன். ஒரு தவறான பழக்கம் இருந்தது, அந்த தவறான பழக்கத்தை அவங்க கைவிட்டுட்டு இப்போ வந்து வாழ்க்கையை நேரான வழியில் நடத்தி, ரைட், நன்மையான வழிகளில் நடத்தி அவங்க வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு அவங்க ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. ரைட், திஸ் இஸ் அ பிஹேவியர் மாடிஃபிகேஷன். இல்லை வந்து ஒரு ஹேபிட் சேஞ்ச் ஆஃப் ஹேபிட் அப்படி சொல்லலாம். ரைட், இப்போ ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கோபப்படுறவங்களாக இருப்பாங்க. ரைட், எதுக்கிடத்தாலும் சொல்லுன்னு கோவப்படுறவங்களா இருப்பாங்க. எல்லாம் அடிக்கடி சண்டையெல்லாம் போட்டு, சுற்றி இருக்கிறவங்களுக்குலாம் சண்டை போட்டு, ரைட், அடிதடிக்கெல்லாம் போய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அங்கே இங்கே போய் மாட்டிக்கிட்டு, இப்போ வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனை, வீட்டில் பிரச்சனை, அங்கே இங்கே பிரச்சனை. ஏன்னா கோபத்தை அவங்களால கட்டுப்படுத்தவே முடியல. அது மாதிரி இந்த ரேஜுன்னு சொல்லுவாங்க, வெறி. அப்போ அந்த மாதிரி கோபத்தை அவங்க கைவிட்டு இப்போ சாந்தமாக அமைதியாக பொறுமையாக வாழ கற்றுக்கும்போது அப்போ அவங்க வாழ்க்கையில் அது ஒரு பெரிய சமாதானத்தை உண்டு பண்ணுது. அந்த கோபத்தினால அவங்க வாழ்க்கையில் உண்டான அந்த பிரச்சனைகள்லாம் இப்போ வர்றது கிடையாது. ஏன்னா இப்போ ஆள் கோபப்படுறதில்ல, பொறுமையாக இருக்க கற்றுக்கிட்டாங்க, சாந்தமாக நடக்க கற்றுக்கிட்டாங்க, ஞானமாக காரியங்களை கையால் கற்றுக்கிட்டாங்க. அதனால் இப்போ அந்த கோபத்துக்கு இடம் இல்லை, அந்த கோபத்தினால உண்டான அந்த பிரச்சனைகளுக்கு இடம் இல்லை. இப்போ வாழ்க்கையில் நிம்மதி இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல காரியங்கள், நல்ல பிஹேவியர் மாடிஃபிகேஷன் இல்லையா? இப்போ ஒரு ஆள் வந்து தண்ணி அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, நல்லா குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறாங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா அவங்க வேலை பார்க்க முடியாது. சம்பாதிக்கிற பணம் பூரா அதுக்குள்ளே போகும். ஒரு சில பார்த்திங்கன்னா சம்பாதிக்க காசை வீட்டில் மனைவி பிள்ளைகளுக்கு கொடுக்க மாட்டாங்க, குடும்பத்தை நடத்துறது கொடுக்க மாட்டாங்க. தேவையான காரியங்களை வாங்குறதுக்கு செலவு பண்ண மாட்டாங்க, எதிர்காலத்துக்கு சேமித்து வைக்க மாட்டாங்க, அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அதை விட்டுட்டு பார்த்திங்கன்னா போய் அந்த அந்த இந்த குடிப்பழக்கத்தில் காசை செலவழித்து அது அவங்க வாழ்க்கையவே நாசம் பண்ணி, சரீரத்தை நாசம் பண்ணி, வாழ்க்கையை நாசம் பண்ணி, திருமணத்தை நாசம் பண்ணி, என் பிள்ளைங்க வாழ்க்கையும் பாதிக்கிற அளவுக்கு அது ஒரு ரேஞ்சுக்கு போயிடுது இல்லையா? அப்போ அதிலேருந்து ஒரு மனுஷன் விடுதலையாகி அவன் வந்து வாழ்க்கையை நல்லா வாழ கற்றுக்கும்போது அது ஒரு மறுபிறப்பு மாதிரி தான் தெரியுது இல்லையா? ஆள் மாறிட்டான்ப்பா, இப்போலாம் குடிக்கிறதில்ல, வீட்டில் சண்டை இல்லை, சம்பாத்தியத்தெல்லாம் கொண்டு வந்து வீட்டில் கொடுக்குறாப்புல, குடும்பம் நல்லா நடக்குது, பிள்ளைகள்லாம் நல்லா படிக்க வச்சுருக்காப்புல, சமாதானமாக இருக்குது, இப்போலாம் வேலைக்கு நல்லா போகிறாரு, எந்த பிரச்சனைகளும் இல்லை, மற்றவங்க கூட பிரச்சனை இல்லை. இதெல்லாம் பார்த்தோம்னா இந்த மாற்றம் உண்டானதுக்கப்புறம் ஒரு ஆளை பார்த்தோம்னா அவங்க மறுபடியும் பிறந்து வந்த மாதிரி தான் இருக்குது இல்லையா? ஆள் வேறு ஆளாக மாதிரி இருக்கப்பா இப்போ நீ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மாறுறாங்க இல்லையா? ஸோ ஆனால் மறுபிறப்பு என்பது இட்ஸ் நாட் ஜஸ்ட் பிஹேவியர் மாடிஃபிகேஷன், இட் இஸ் சம்திங் மோர் தேன் தட். மறுபிறப்பு என்பது ஏதோ ஒரு குணாதிசயம் மாறுறதோ இல்லை ஒரு கெட்ட பழக்கத்தை மாற்றுவதோ இல்லை. அதெல்லாம் நடக்குது. ஒரு மனுஷன் மறுபடியும் பிறக்கும்போது அதெல்லாம் வந்து அதோடைய எஃபெக்டாக, அதோடைய ஒரு பலனாக இருக்கிறது. இப்போ நான் பார்த்திங்கன்னா மறுபடியும் பிறக்கிறதுக்கு முன்னாடி என் கூட இருந்தவங்களுக்கும் என்னை பற்றி நல்லா தெரியும். நான் வந்து ஒரு உலகத்தான், ஐ வாஸ் அ வேர்ல்ட்லி ஃபெலோ. எனக்கு வந்து பெருசாக நீங்கள் கெட்ட பழக்கம்லாம் எனக்கு அந்த மாதிரிலாம் இருந்தது கிடையாது. இப்போ நீங்கள் சொல்கிறோம், நம்ம இப்போ உங்கள்கிட்ட சொன்ன இல்லையா, ட்ரக்ஸு, குடி பழக்கம், சிகரெட்டு, நான் வாழ்க்கையில் ஒரு நாள் இப்போ ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடி கூட குடித்தது கிடையாது, ட்ரக்ஸ் எல்லாம் கிடையாது, சிகரெட்லாம் கிடையவே கிடையாது. இதில் எதுவுமே எந்த பழக்கமும் எனக்கு கிடையாது, ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடியே எனக்கு கிடையாது. ஆனால் நான் வந்து இந்த ஒரு உலகத்தான், உலகம் போகிற மாதிரி போக்கில் வாழணும். எனக்கு நல்லது கெட்டது அந்த மாதிரி ஒரு டிஸ்டிங்ஷன்லாம் கிடையாது. மனசுக்கு என்ன தோணுதோ செய்யணும். நான் வந்து இந்த ஒரு லெஃப்டிஸ்ட் லிபரல்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி டைப்பு நான். அப்போது என் கூட இருந்தவங்களாம் நான் எப்படி பேசுவேன், நான் என்ன பண்ணுவேன், நான் எப்படிப்பட்ட காரியங்களை செய்வேன் அவங்களுக்குலாம் நல்லா தெரியும். அதனால் பார்த்திங்கன்னா நான் மறுபடியும் பிறந்த உடனே எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. 1997 டிசம்பர் 30 ராத்திரி 8 மணிக்கு நான் மறுபடியும் பிறந்தேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அந்த நேரம், அந்த இடம், எப்படி நான் மறுபடியும் பிறந்தேன் எல்லாம் அப்படி எனக்கு வந்து படம் ஓடுற மாதிரி ஓடுது, நல்லா தெளிவாக ஞாபகம் இருக்குது. நான் மறுபடியும் பிறந்த உடனே எனக்கு சுற்றி இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன் அப்படின்னு. ஏன்னா அந்த மறுபிறப்பு வந்து
என் வாழ்க்கையில் பெருத்த மாற்றத்தை கொண்டு வந்தது. என்னுடைய சுபாவங்களில் மாற்றத்தை கொண்டு வந்தது. என்னுடைய நடவடிக்கைகளில் மாற்றம் கொண்டு வந்தது. நாம் பேசுகிற விதம், நாம் செய்கிற காரியங்கள், பார்த்த காரியங்கள், வாசித்த காரியங்கள், கேட்ட காரியங்கள், இப்படி எல்லாத்துலேயுமே மாற்றம் கொண்டு வந்தது. அப்போ எங்கள் அம்மா அப்பாவுக்கெல்லாம் தெரியும், நான் வந்து மறுபடியும் பிறக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து அடங்காப்பு, நம்ம ஊரில் சொல்லுவோம்ல அடங்காப்பிடாரின்னு சொல்லிட்டு, நான் அப்படி தான் யார் சொல்கிறதையும் கேட்க மாட்டேன். எனக்கு என்ன தோணுதோ அதுதான் செய்வேன். அந்த மாதிரி டைப்பு நான். அப்போது ரொம்ப ரெபலியஸ், முரட்டாட்டம், நல்ல முரட்டாட்டம்னா எக்ஸ்ட்ரீம் முரட்டாட்டம். அப்போ அந்த டைப்பில் தான் இருந்தேன். அப்போ அதெல்லாம் மாறுச்சு, உடனே மாறுச்சு. அந்த முரட்டாட்டம் போயிடுச்சு. அந்த கீழ்ப்படியாத ஒரு சுபாவம் அது போச்சு. அந்த மாற்றம் வந்து சுற்றி இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சு. எங்கள் அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சு, என் தம்பிக்கு தெரிஞ்சு, சுற்றி இந்த சொந்த பந்தங்களுக்கெல்லாம் தெரிஞ்சு. ஆள் மாறிட்டான். நான் சர்ச்சுக்கெலாம் போனால் கவனிக்கவே மாட்டேன். இப்போ இந்த நியூ இயர் கிறிஸ்மஸ் சர்ச்சுக்கெலாம் பாருங்கள், எல்லோரும் நாங்கள் ரிலேட்டிவ்ஸ்லாம் ஒன்றா உட்காந்து, அப்போல்லாம் ஆர்சியில் இருந்தோம். அப்போது பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து ஞானவழிபுரம் பேரிஷ், அங்கே போயிட்டு இருந்தோம். அப்போ இல்லை, ஆக்சுவலாக எங்களுக்கு சொந்த சின்ன வயசுலேருந்து ஞானவழிபுரம் பேரிஷ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் சொந்தமாக வீடெல்லாம் கட்டி வந்ததுக்கப்புறம் அங்கே வந்து பாஸ்டின் நகர்னு ஒரு ஏரியா, அந்த பேரிஷ். சரி, அங்கே ஆனால் அந்த நியூ இயர் டைம்லேயும் கிறிஸ்மஸ் டயத்துலேயும் எங்கள் பாட்டி ஏரியா வந்து அந்த ஞான ஒளிபுரம்னு சொல்லுவாங்க, அந்த பேரிஷ். சரி, அங்கே அவங்க வந்து இந்த பிரிட்டோ ஸ்கூல்னு ஒரு ஸ்கூல் இருக்குது, அந்த கிரவுண்டில் தான் பண்ணுவாங்க எல்லாம். அப்போ இந்த நியூ இயர் டைம், கிறிஸ்மஸ் டைம்லலாம் அந்த கிரவுண்டில் நடக்கும். அதனால் நாங்கள் சொந்தக்காரவங்க, மதுரையில் இருந்த எல்லா சொந்தக்காரவங்களும் யூஸ்வலாக அந்த நேரம் அங்கே போய் தான் பார்ப்போம். அந்த கிரவுண்டில் அப்படி பெட்ஷீட்லாம் விரித்து வச்சு, ரைட், அந்த இதெல்லாம் அப்சர்வ் பண்ணுவோம். ரைட், எல்லோரும் சேர்ந்து உட்காந்துட்டு அந்த சர்வீஸ்லாம் கேட்போம். நாங்கள் கசின்ஸ் எல்லாம் அவங்க பக்கத்தில் உட்காந்துக்குவோம். கேட்குறதுனால கேட்கவே மாட்டேன். அங்கே என்னத்தை பேசுகிறாங்க, என்ன பண்ணுறாங்க, போர் அடிக்கும் எனக்கு. நான் வந்து சும்மா பேசி சிரிச்சுக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு எல்லாம் படுத்து தூங்கிடுவேன். பெட்ஷீட் வேறு எடுத்துகிட்டு போயிருப்போம் கிரவுண்டில் போட்டு உட்கார்றதுக்கு. அப்படியே படுத்துக்குவேன், கேட்க மாட்டேன், கவனமாக கேட்க மாட்டேன். அப்போது அந்த மாதிரி இதாக இருப்பேன். அங்கே போனாலும் அப்படி ஒன்றும் பெருசாக பெனிஃபிட் இருக்காது. நானும் என் தம்பியும் பார்த்திங்கன்னா அங்கே ரெகுலராக அந்த ஞாயிற்றுக்கிழமையில் கூட போய் உட்காந்தோம்னா, அங்கே உள்ளே போய் சர்ச்சில் உட்காந்துருப்பேன். அம்மா அப்பா வாரம் கூட்டு போயிடுவாங்க சர்ச்சுக்கு. சின்ன வயசுலேருந்தே பழகிட்டாங்க, சண்டேனா காலையில் சர்ச்சுக்கு போகணும். அது வந்து எங்கள் வீட்டில் பழக்கம். அதனால் போயிடுவோம். போய் உக்காந்துட்டு நானே என் தம்பியும் தான் உட்காந்துருப்போம் பக்கத்தில். 2 பேரும் பேசிக்கிட்டு இருப்போம். அவன் தம்பிகிட்ட வச்சு நாங்கள் 2 பேரும் பேசுவோம். காலையில் இன்றைக்கி இதுக்கு சர்வீஸ் வந்துடும். சர்வீஸ் உட்காந்துட்டு இருக்கும்போது சாயங்காலம் எந்த சினிமாவுக்கு போகலான்னு உட்காந்து பேசிகிட்டு இருப்போம் 2 பேரும். இவங்க எப்போ முடிப்பாங்க, முடித்தோடனே எப்போ ஓடலாம் வீட்டுக்கு, போய் உட்காந்து என்னத்தை டிவி பார்க்கலாம், சாயங்காலம் எங்கே வெளில எங்கே படத்துக்கு போகலாம், அந்த மாதிரி டைப்பில் தான் உட்காந்துருப்போம். அதில் ஒரு இன்வால்மெண்ட்டும் கிடையாது எங்களுக்கு. அப்போது அந்த மாதிரி லைஃப் தான் எங்களுக்கெலாம். ஆனால் மறுபடியும் பிறந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா காரியத்திலையும், கர்த்தர் சம்மந்தப்பட்ட எல்லா காரியத்திலையும் ஒரு ஈடுபாடு, ஒரு வாஞ்சை, ஒரு வைராக்கியம் அப்படியே வந்துச்சு. உள்ள பார்க்குற எல்லாருக்குமே தெரிகிற விதத்தில் இருந்துச்சு. என்னை யாராவது பார்த்தாங்கன்னா ஆள் மாறிட்டான். நான் அப்போ பெங்களூரில் காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன் பாருங்க. காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ நான் இங்கேருந்து வீட்டுக்கு வந்திருந்தேன் கிறிஸ்மஸ் வெக்கேஷனுக்கு. அப்போ அந்த டயத்தில் தான் ரசிக்கப்பட்டேன். வெக்கேஷன் முடிஞ்சு திரும்ப ஊருக்கு போனோம். எங்கள் பெரியம்மா வீட்டில் போய் உட்காந்து, பெரியம்மா வீட்டில் தான் தங்கியிருந்தேன். பெரியம்மா வீட்டில் தங்கி தான் படித்தேன். அங்கே போனால் அவங்களுக்கும் தெரியும், நான் அவங்களுக்குலாம் என்ன நல்லா தெரியும். அதனால் நான் அங்கேயே தான் நான் தங்கியிருந்தேன். எனக்கு 2 கசின்ஸ் இருந்தாங்க, நல்லா என்னோடய சிமிலர் ஏஜ் 2 பேருக்கும். அதனால் நாங்கள் ஒன்றா சேர்ந்து தான் விளையாடுவோம், வெளியில் போவோம், வருவோம். அப்போ எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிச்சு. கூட படித்தவங்களுக்குலாம் கேட்டாங்க, மாறிட்டேன் நீ அப்படின்னு. ஆள் மாறிட்டேன். அடுத்து ரிமைண்டிங் இருந்த காலேஜ் டயத்துலலாம் எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா நான் வந்து எப்படி என்னோடய அந்த உலகத்தன்மையை வந்து ரொம்ப தைரியமாக போல்டாக அதை அப்படியே வெளிப்படுத்தினேனோ, அதே மாதிரியே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுக்கப்புறம் கிறிஸ்துவை நான் வந்து ஓப்பனாக போல்டாக எல்லாருக்கும் முன்னாடியும் அறிவிக்கிறதுனாலும் சரி, அதை கிறிஸ்துவத்தை ப்ராக்டிஸ் பண்ணுறதுனாலும் சரி, அதை குறித்து பேசுகிறதுனாலும் சரி, அதை வந்து அப்படியே பண்ணேன்.
எப்படி அந்த உலகத்துக்கு பின்னாடி ஓடிட்டு இருந்தோன்னா அந்த மாதிரி கிறிஸ்துவுக்கு பின்னாடி ஓட ஆரம்பித்தேன். அப்போ அதனால் பார்த்த எல்லாருக்குமே ஆள் மாறிட்டான் அப்படின்றது தெரிஞ்சு. ஆனால் மறுபிறப்பு என்பதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு மனுஷன் மறுபடியும் பிறக்கும்போது அந்த பிஹேவியர் மாடிஃபிகேஷன் உண்டாகும், ரைட்? அவங்களுடைய நடவடிக்கைகள் மாறும், அவங்களுடைய சுபாவங்கள் மாறும், அவங்க செஞ்சுக்கிட்டு இருந்த காரியங்கள் மாறும், ரைட்? எது செய்தாங்க, எதை செய்யாமல் இருந்தாங்க, அந்த காரியங்கள்லாம் மாறும் இல்லையா? ஏன்னா முந்தி உலக பிரகாரமாக பண்ணிகிட்டு இருந்த காரியங்களெல்லாம் விட்டுட்டு இப்போ கர்த்தருக்கு அடுத்த காரியங்கள், நன்மையான காரியங்கள், பிரயோஜனமான காரியங்களை ஈடுபட ஆரம்பித்தேன். அப்போ அந்த மாதிரி மாற்றங்கள்லாம் உண்டாகும். ஆனால் மறுபிறப்பு என்பது வெறும் அது மட்டும் கிடையாது. அதைத்தான் நான் உங்களுக்கு வலியுறுத்த விரும்புகிறேன். மறுபிறப்பு என்பது இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ சேஞ்ச் இன் கேரக்டர் ஆர் அ மாடிஃபிகேஷன் இன் பிஹேவியர் ஆர் அ சேஞ்ச் ஆஃப் ஹேபிட். மறுபிறப்பு என்பது ஏதோ ஒரு நடவடிக்கைகளின் மாற்றம், இல்லை பழக்க வழக்கங்களின் மாற்றம், இல்லை ஒரு ஆளுடைய குணாதிசயங்களில் மாற்றம், அது மட்டும் கிடையாது. அதெல்லாம் மறுபிறப்புடைய பலன்கள். மறுபிறப்பு என்பது இதெல்லாம் தாண்டி ஒரு பெரிய ஆவிக்குரிய சத்தியம். அது என்னன்றதை நம்ம பார்க்க போகிறோம். அளவு இதை விளங்கிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா வெறும் பிஹேவியர் மாடிஃபிகேஷன்னா அதை நீங்கள் மறுபிறப்பு இல்லாமல் கூட செய்ய முடியும். ரைட்? எல்லாருமே உலகத்தில் இருக்கவங்க கூட செய்கிறாங்க பிஹேவியர் மாடிஃபிகேஷன். ஒரு சில காரியங்களில் மாற்றம், ஒரு சில பேசுகிற விதம், நடந்து கொள்கிற விதம், பழக்க வழக்கங்களின் காரியங்கள், இதிலெல்லாம் மாற்றம் உலகத்தான் கூட கொண்டு வரோம், ரைட்? செய்கிறாங்க. ஆனால் மறுபிறப்பு என்பது அது மட்டும் கிடையாது. மறுபிறப்புன்றது அதெல்லாம் தாண்டி ஒரு மாபெரும் ஆவிக்குரிய சத்தியமாக இருக்கிறது. அது என்ன ஏதுன்றதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், ரைட்? ஹல்லேலூயா. அதை நம்ம உங்களுக்கு மோஸ்ட்லி நான் அடுத்த வாரம் தான் ஆரம்பிக்க போகிறேன். இன்றைக்கி இந்த மறுபிறப்புக்கும் இந்த பிஹேவியர் மாடிஃபிகேஷனுக்கும் இருக்கிற அந்த வித்தியாசத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன், ரைட்? ஏன்னா அநேக நேரங்களில் நம்ம போதிக்கும் போதும் சரி, இல்லை இப்போ நம்ம அதை குறித்து யோசிக்கும் போதும் சரி, கிறிஸ்தவர் மத்தியில் பொதுவாகவே மறுபிறப்பு என்றால் பாவ மன்னிப்பு அப்படின்னு நினைக்கிறோம். அது உண்மைதான். ஒரு மனிதன் மறுபடியும் பிறக்கும்போது கர்த்தர் அவனுடைய பாவங்களை மன்னிக்கிறார், ரைட்? அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் மறுபிறப்பு என்பது அதையும் தாண்டின ஒரு காரியம். ஹல்லேலூயா. நீங்கள் பைபிளை படித்து பார்த்தீங்கன்னா இந்த நடவடிக்கைகளில் மாற்றம், பாவ மன்னிப்பு, இது எல்லாமே பழைய ஏற்பாட்டில் இருந்த ஆட்களுக்குமே கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். ஒரு காலத்தில் கோபக்காரனாக இருக்கிறார் மோசே. நீதி செலுத்துவதற்காக கோபப்பட்டு ஒரு ஆளை கொலை பண்ணி, ரைட்? அதுக்கப்புறம் உயிருக்கு பயந்து ஓட வேண்டிய சூழ்நிலைலாம் உண்டாகுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உலகத்திலே ரொம்ப பொறுமையான தாழ்ச்சியான மனுஷன் யாருன்னு பார்த்தோம்னா அது நம்ம மோசே தான். எப்படி அந்த மாற்றம் கர்த்தருடைய உதவியோட, கர்த்தர் கிருபையினால் அவருடைய சுபாவம் அப்படியே மாறுது, ரைட்? இந்த மக்கள்லாம் பார்த்திங்கன்னா அவரை அந்த பாடுபடுத்துகிறாங்க. அவரை வழிநடத்தி வந்த அந்த இஸ்ரவேல் மக்கள் அவரை படாத பாடுபடுத்துகிறாங்க. அவருக்கு இருந்த பொறுமையெல்லாம் பார்த்திங்கன்னா, இப்போ நம்மளெல்லாம் யாராவது அவரை மாதிரி பாருங்கள், அவர் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். அவர் சிங்காசனத்தெல்லாம் விட்டுட்டு, பார்வோன் அரண்மனையை விட்டுட்டு, ரைட், அடிமைகளாக இருந்த இந்த மக்கள் கூட சேர்ந்துக்கிட்டு இவங்க விடுதலைக்காக போராடி இவங்களை வெளியில் கூட்டிகிட்டு இவங்களை வழி நடத்தி கூட்டிகிட்டு போயிட்டுருக்கிறார். அவருடைய அந்த சுகபோகமான வாழ்க்கை, அந்த ஆடம்பரமான ஒரு ராஜ வாழ்க்கையை விட்டுட்டு அடிமைகளோடு சேர்ந்து அவங்களுடைய பாடுகளில் பங்கு பெற்று, இது அவருக்கு தேவையா? தேவை கிடையாது. அவருக்கு சொந்த வாழ்க்கைக்கு அது தேவையே கிடையாது. ஆனால் கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு இந்த மக்களுடைய நன்மைக்காக அவர் அவ்வளோ பார்த்துட்ருக்கிறாரு. ஆனால் இந்த மக்களுக்கு ஒரு நன்றி உணர்வே கிடையாது, தெரியுமா? ஆவுன்னா அவரை குறை சொல்கிறது, ஆவுன்னா அவர் மேலே பழிய போடுறது. அந்த மாதிரி ஒரு வினோதமான ஒரு வாழ்க்கை முறை வாழ்ந்து ஒரு சுபாவத்தில் இருந்தாங்க அந்த இஸ்ரவேல் மக்கள். ஆனால் அவங்களெல்லாம் இவர் சகிச்சுக்கிறாரு, ரைட்? கல் எடுத்துகிட்டு அடிக்க நிற்கிறேன். ஆனால் அவங்களுக்காக இவர் பரிந்து பேசுகிறார்.
அவங்களுக்காக கர்த்தருக்கு முன்னாடி நின்று உங்களுக்கு இரக்கம் காமிங்கன்னு சொல்கிறாரு. ஒரு 40 நாள் காணாமன உடனே ஒரு விக்கிரகத்தை செஞ்சு வாங்க திரும்ப எகிப்துக்கு போகலான்னு ரெடியாக உட்காந்துருக்குறாங்க. இந்த மக்களை இவர் ஒரு பிள்ளையை சுமக்கிற மாதிரி 40 ஆண்டு வனாந்தரத்தில் சுமக்கணும்னா சும்மாவா? இந்த மக்களுடைய அவிசுவாசத்தினால அவரும் பாருங்கள் அந்த இஸ்ரவேல் தேசத்துக்குள்ளே நுழைய முடியாமல் போச்சு. இவரும் சரி, மோசையும் சரி, காலேபும் சரி, யோசுவாவும் சரி, இஸ்ரவேல் தேசத்துக்குள்ளே போக முடியாமல் போயிடுச்சு. இந்த மக்களுடைய அவிசுவாசத்தினால இவங்களாம் விசுவாசிக்கிறாங்க, நம்மளால் முடியும், போவோம், ஜெயிப்போம் அப்படின்னு. ஆனால் இந்த ஆட்களோட அவிசுவாசத்தினால அவங்களால உள்ளே போக முடியாமல் போயிடுச்சு. மோசே அந்த கண்ணால் பார்த்தார், இறந்துட்டார். யோசுவாவும் காலேபும் 40 வருஷத்துக்கு அப்புறம் தான் உள்ளே போனாங்க. அவங்க மேலே தப்பு இல்லை. யார் மேலே? யாரோட பிரச்சனை? அது இஸ்ரவேல் மக்களோட பிரச்சனை. அவங்களுடைய அவிசுவாசத்தினால 40 வருஷம் டிலே. ஆனால் இதன் மத்தியிலெல்லாம் மோசே அவங்கள ஒரு தாப்பம் சுமக்கிற மாதிரி சுமந்து கூப்பிட்டு போகிறார். ஒரு மெய்ப்பன் மாதிரி இருந்து அவங்கள வழி நடத்தி கூட்டிகிட்டு போகிறார். ஒரு இடத்துல மோசே கேட்குறார், நானாக பெற்றெடுத்தேன் இவங்கள, எதுக்கு நீங்கள் என்ன இவங்கள பார்த்துக்க சொல்கிறீங்கன்னு கர்த்தர்கிட்டயே அவர் கேட்குறாரு. எதுக்கு இதெல்லாம் சொல்ல வரேன்னா, மோசையோட வாழ்க்கையில் மாற்றத்தை பார்க்குறோம். அவ்வளோ மாற்றத்தை அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில், அவருடைய சுபாவத்தில் மாற்றத்தை பார்க்குறோம். தாவீதுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம். பெரிய பாவம் பண்ணுறாரு, ஆனால் அவருடைய வாழ்க்கையில் தேவ வார்த்தையின் மூலமாக, கர்த்தருடைய இரக்கத்தின் கிருபையின் மூலமாக அவர் மனம் திரும்பி அவருடைய வாழ்க்கை மாறுது இல்லையா? அந்த பாவ மன்னிப்பு உண்டாகுது, வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகுது, மனம் திரும்புதல் உண்டாகுது. இதெல்லாம் மறுபிறப்பு வர்றதுக்கு முன்னாடியே பழைய ஏற்பாட்டிலே இருந்த காரியங்கள் தான். இன்றைக்கும் கூட பார்த்திங்கன்னா யூத ஜனங்கள் மத்தியிலெல்லாம் பார்த்திங்கன்னா மறுபடியும் பிறக்காமலே அநேக மக்கள் வேதத்தை வாசித்து அவங்க பழைய ஏற்பாட்டை தான் வாசிப்பாங்க இல்லையா? அவங்க பழைய ஏற்பாடை வாசிக்கிறாங்க, அதன் அடிப்படையில் அவங்க வாழ்க்கையை அமைக்கிறாங்க. நான் பார்த்துருக்குறேன் ஒரு சில யூத குடும்பம்லாம், பார்க்குறதுக்கே எனக்கு அப்படியே பார்த்தாலே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் அவங்க ஆட்களை பார்த்தாலே தெரியும், இவங்க தேவ வார்த்தையை எடுத்து பிடிச்சி வாழ்க்கையில் வச்சு அதன்படி வாழ்கிறாங்க. அந்த வார்த்தையிலிருந்து வர்ற ஜீவன், தேவனுடைய அந்த உடன்படிக்கையிலேருந்து வர்ற ஜீவன், தேவனிடத்துலேருந்து வருகிற ஜீவன் அவங்க வாழ்க்கையில் அப்படியே தெரியும். பார்க்கலாம், கண்கூட பார்க்கலாம், பார்த்தாலே தெரியும் இந்த ஆட்கள் கர்த்தரை பின்பற்ற ஆட்கள் அப்படின்னு. அப்படி ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. நீங்கள் பெருசாக உள்ளே போய் ரிசர்ச் பண்ணோம்னால ஆளை பார்த்தே சொல்லிடலாம். அப்படியே ஜீவன் பொங்கி வரும் அவங்க வாழ்க்கையில் இருந்து. அவங்க பேசுகிற விதமாக இருக்கட்டும், அவங்க வாழ்க்கையை நடத்துகிற விதமாக இருக்கட்டும், அவங்க பிள்ளைகளாக இருக்கட்டும், அப்படியே பார்க்குறோம் பாருங்கள், ஜீவன், அவ்வளோ ஜீவன். இதெல்லாம் மறுபடியும் பிறக்காமே அவங்க வாழ்க்கையில் இருக்குது. அப்போ மறுபிறப்பு என்பது பாவ மன்னிப்பு மட்டும் கிடையாது. இப்போ அநேக நேரங்களில் மறுபிறப்புனா என்ன, நீ பாவம் மன்னிக்கப்பட்டதா, மனமாற்றம் உண்டாச்சா அப்படின்னு நம்ம கேட்குறோம். மறுபடியும் நான் சொல்கிறேன், பாவ மன்னிப்பு மறுபடியும் பிறப்பதுடைய ஒரு மகா பெரிய பலன், ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நான் பாவ மன்னிப்பை குறை சொல்லலை, அது தேவையில்லைன்னு சொல்லலை, அது அதிமுக்கியம். பாவ மன்னிப்பெல்லாம் ஆளுடைய மாற்றமும் ரொம்ப முக்கியம். ஏன்னா மனமாற்றத்துக்கு கேட்ட அந்த மனம் திரும்புதல் கேட்ட கனியை கொண்டு வரணும்னு வேதம் போதிக்குது இல்லையா? அப்போ அதெல்லாம் ரொம்ப முக்கியம். இதை எதையுமே நான் தேவையில்லைன்னு சொல்லலை. என்ன சொல்ல வரேன்னா, இந்த மறுபிறப்புக்கும் இந்த காரியங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. மறுபிறப்பு என்பது இவைகள் மட்டுமல்ல, அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். கிறிஸ்தவர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவை குறித்து அறிந்து விரும்புகிறவர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் பாருங்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்டு மறுபடியும் பிறக்காவிட்டால் ஒரு மனுஷன் பரலோகத்துக்குள்ளே போக முடியாது. Hallelujah. This is not just about a change in lifestyle. வாழ்க்கை முறையில் ஒரு மாற்றம் மட்டும் கிடையாது மறுபிறப்பு என்பது. சில பேர் பார்த்திங்கன்னா அந்த பாவத்துடைய பாரத்தை சுமந்துக்கிட்டு இருப்பாங்க. அநேக வாழ்க்கையில் பெரிய பாவங்கள் இருக்கும், தகாத முறையில் வாழ்க்கையை அமைச்சிருப்பாங்க.
அதனால் உண்டாகிற கடினமான அந்த விளைவுகள் இருக்கு இல்லையா, பார்த்தாலே தெரியும். அந்த பாவத்துடைய பிரதிபலிப்பு, அதோடைய விளைவுகள் அந்த ஆளுகளை பார்த்தாலே தெரியும். எப்படி ஜீவனை நம்ம ஒரு ஆளை பார்த்து கண்டுபிடிக்க முடியுமோ அதே மாதிரி பாவத்தையும் பாவத்தின் விளைவுகளையும் ஒரு ஆளில் பார்க்க முடியும் நம்மளால். ரைட்? அப்போ அதெல்லாம் பார்க்க முடியுது, நம்மளால் தெரியுது. அதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்றதும் புரியுது. அந்த குறிப்பிட்ட பாவத்தை அவங்க விட்டு விலகும்போது அந்த 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 பாவத்தின் பாதிப்புகள், அந்த பாவத்தினால் உண்டான விளைவுகள்லாம் அவங்க வாழ்க்கையை விட்டு நீங்குது இல்லையா, அதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியுது. ரைட்? லிட்ரலாக நீங்கள் பார்க்கலாம். ஆனால் மறுபிறப்பு என்பது அது மட்டுமல்ல. மறுபிறப்பு என்பது ஒரு மகா பெரிய ஆவிக்குரிய சத்தியம். ஆவி உலகத்தில் நடக்கிற ஒரு மாபெரும் கிரியை, ஒரு மகா பெரிய அற்புதம், மனுஷ புத்திக்கு அப்பாற்பட்ட ஒரு மாபெரும் அற்புதம். கர்த்தருடைய அற்புதங்களே பெரிய அற்புதங்கள் என்ன? பொதுவாக நம்ம கேட்டோம்னா, கர்த்தர் செங்கடலை பிரித்தார், பெரிய அற்புதம். ரைட்? மனுஷத்தவனை உயிரோடு கூட எழுப்பினார், அது பெரிய அற்புதம். ரைட்? பிறவியிலே குருடனாக பிறந்தவனுக்கு பார்வை கொடுக்குறாரு, மகா பெரிய அற்புதம். இப்படி பல அற்புதங்களை நம்ம சொல்லலாம். ரைட்? மூடவனை நடக்க செய்தார், கேட்காதவங்களுக்கு கேட்கும்படி செய்தார். ரைட்? பேச முடியாதவங்களை பேச வைத்தார். இப்படி நம்ம ஏராளமான அற்புதங்களை குறித்து நம்ம சொல்லலாம். ஆனால் அற்புதங்களே மாபெரும் அற்புதம் எது? மறுபிறப்பு. The miracle of being born again. ஒரு ஆள் ஏற்கனவே பிறந்து உயிரோடு இருக்கிற ஆள் மறுபடியும் பிறக்கிறான் அப்படின்றது ஒரு மகா பெரிய அற்புதம். அந்த மறுபிறப்பு எங்கே நடக்குது? நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அது ஆவியில் நடக்குது. ரைட்? இது இட் இஸ் அ நெசசிட்டி. இது ரொம்ப தேவை. ரைட்? ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா பிறந்ததுலேருந்தே நல்ல விதமாக வளர்க்கப்பட்டிருப்பாங்க. ரைட்? நல்ல ஒழுக்கத்தோட, நல்ல பழக்க வழக்கங்களோட நல்ல விதமாகவே வளர்க்கப்பட்டிருப்பாங்க. ஆனால் அவங்க வாழ்க்கையில் மறுபிறப்பு இன்னும் நடக்காமல் இருந்துக்கும். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா கிறிஸ்துவ குடும்பத்திலே பிறந்திருப்பாங்க, பாரம்பரிய கிறிஸ்துவ. நான்லாம் கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்தவன், எனக்குள்ளே அநேக பிரச்சனைகள் இருந்துச்சு, அது வேறு. ஆனால் என்ன மாதிரி எல்லோரும் கிடையாதுல்ல. எனக்கு நல்ல பசங்கள்லாம் நல்லா தெரியும், எனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கிறாங்க. நல்ல கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்து ஆரம்பத்திலேருந்தே ரொம்ப நல்லா ஒழுக்கமாக வளர்க்கப்பட்ட பசங்களாம் எனக்கு தெரியும். எனக்கு பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு 2 பேர் ஞாபகம் வருது. 2 பசங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருந்தானுங்க. 2 பேருமே நல்ல கிறிஸ்டியன் ஃபேமிலியில் வந்தாங்க. எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது அந்த பயலுகளுக்கு. சின்ன வயசுலேருந்தே நல்லா வளர்க்கப்பட்டவங்க. சண்டே கரெக்டாக சர்ச்சுக்கு போயிடுவாங்க, நல்லா படிப்பானுங்க. வீட்டில் எல்லாம் நல்லா படிக்க வைப்பாங்க. நல்லா கொஞ்சம் டிசிப்ளின்டாக வளர்த்துருந்தாங்க. நல்லா படித்தாங்க, நல்லா வேலைக்கு போனாங்க. அவன் பேசாமல் வாழ்க்கை நல்லா இருக்குது. அவன் பேசாமல் அவங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. ரைட்? அப்போது இப்படி நல்ல விதமாக பிறப்பில் இருந்தே வாழ்ந்துருக்குறாங்க. அப்போ இவங்களுக்கெல்லாம் இயேசு தேவை கிடையாதா? அந்த கேள்வி வருது இல்லையா? அவனுக்கு தான் எந்த கெட்ட பழக்கமும் இல்லையே, பெருசாக ஒன்றும் அவன் வாழ்க்கையில் பாவம் இல்லையே. ஆல்ரெடி ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்தவன் தான். பைபிள் கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு அவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா சர்ச்சுக்கு போகிறாங்க, வீட்டில் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அவங்க 2 பசங்க என் கூட ஒரு நல்ல கிறிஸ்டியன் ஸ்கூலில் படித்தவங்க. நான்லாம் 14 வருஷம் கிறிஸ்டியன் ஸ்கூலில் தான், எல்கேஜியில் ஆரம்பித்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நான் ஒரு நல்ல கிறிஸ்டியன் ஸ்கூலில் தான் படித்தேன். என் கூட தான் படித்தானுங்க. அப்போ அந்த பையன்லாம் பார்த்திங்கன்னா அவனுக்கு இப்போ அவனுக்கு வாழ்க்கையை அழிக்கக்கூடிய கெட்ட பழக்கம் எதுவும் அவனுக்குள்ளே கிடையாது. சின்ன சின்ன பாவங்கள் ஏதாவது இருந்திருக்கலாம். ஆனால் பகிரங்கமான வாழ்க்கையை நாசப்படுத்தக்கூடிய அந்த மாதிரி பாவங்கள்லாம் கிடையாது. நல்ல பயலு. இப்போ அவங்களுக்கெல்லாம் இயேசு தேவை கிடையாதா? அவங்களாம் மறுபடியும் பிறக்கணும்னு அவசியம் கிடையாதா? அந்த கேள்வி வருது இல்லையா? வெறும்
கெட்ட பழக்கங்களை மாற்றுவதற்கோ இல்லை பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்கோ மட்டும்தான் இயேசு தேவை, சுபாவங்களை மாற்றுவது தான் மறுபிறப்பு அப்படின்னா இந்த மாதிரி பயல்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறது? ஆரம்பத்துலேருந்து நல்ல பயலுக, அவங்களெல்லாம் என்ன பண்ண சொல்கிறீங்க? ஏன்னா வாயை திறந்து ஒரு கெட்ட வார்த்தை கூட பேச மாட்டாங்க, அந்தளவுக்கு நல்ல வயலு. அவங்களெல்லாம் என்ன பண்ணுறது? அப்போ அவங்களுக்கெல்லாம் இயேசு தேவை கிடையாதா? அப்போ அவன்லாம் மறுபிறப்பு இல்லாமல் டைரெக்டாக அப்படியே பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போயிடலாமா? இப்போ இயேசு நிக்கதேமுட்ட சொல்கிறார். நிக்கதேமுன்றவன் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆளை குறித்து நம்ம கொஞ்சம் யோசிப்போம், இந்த ஆங்கிளில் யோசிப்போம். இவர் வந்து இருக்கிறதுலே ஸ்ட்ரிக்டஸ்ட் குரூப்பை சேர்ந்தவர் பரிசேயர்கள். இவங்களாம் நியாயப்பிரமாணத்தை கரைச்சி குடித்த ஆட்கள். தூக்கத்தில் எழுப்பி இந்த இடத்துல இது என்னப்பா சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியே மனப்படமாக ஒப்பிப்பாங்க. அவங்களுடைய வாழ்க்கையும் பார்த்திங்கன்னா ஒழுக்கமான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். நல்லா வாழ்கிற ஆட்கள். எல்லா பரிசையும் மோசமானவன் நினச்சிடாதீங்க. நிக்கதேமு, கமாலியேல், இந்த பவுல் அப்போஸ்தலன் போல் நிறைய நல்ல ஆட்கள் இருந்தாங்க. பவுல்லாம் இந்த இயேசுவை எதிர்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவர் வாழ்க்கையை பார்த்திங்கன்னா அவரே சொல்கிறார், நியாயப்பிரமாணத்தின்படி குற்றமற்றவன் சொல்கிறார். நியாயப்பிரமாணத்தின்படி எப்படிப்பட்டவரா? குற்றமற்றவர். ஆனால் அப்படிப்பட்ட பவுல் மறுபடியும் பிறக்க வேண்டியதாக இருந்துச்சுல்ல. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட நல்ல மனுஷன் பவுல் வந்து அந்த இயேசுடைய அந்த போதனையை அவர் எதிர்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவர் வாழ்க்கையை பார்த்திங்கன்னா ஒரு குற்றம் கண்டுபிடிக்க முடியாது. நல்ல குடும்பம், நல்ல வளர்ப்பு, பைபிளை கரைச்சி குடித்தவர், கர்த்தருக்காக வைராக்கியமாக சேவை செய்கிறவர். அப்படிப்பட்ட ஒரு ஆள் இப்போ வந்து அவர் வந்து டைரெக்டாக அப்படியே தேவராஜ்யத்துக்குள்ளே போயிடுவாருன்னு சொல்ல முடியுமா? இப்போ நிக்கதேமெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல மனுஷன். மற்ற பரிசேயர் மாதிரி பொறாமை பிடிச்சி இயேசுவை அழிக்கணும்னு நினைக்கிற மனுஷன் கிடையாது. மக்களுக்கு நல்லா தேவ வார்த்தையை போதிக்கிற மனுஷன். தேவ வார்த்தையை தியானிப்பதையே வேலையாக வச்சுருக்கிற ஆள். இப்படிப்பட்ட ஆட்கள்லாம் இவங்களெல்லாம் என்ன பண்ணுறது? அப்போ இவங்களுக்கெல்லாம் எதுக்கு இயேசு தேவை? இருக்குல்லையா? யோசிக்கிறோம். எல்லா மனுஷனும் பாவம் செஞ்சுருக்கான், சின்ன பாவம் பண்ணாலும் பாவம் அதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் பின்னாடி பார்ப்போம். நம்ம பொதுவாக இந்த பிஹேவியர் மாடிஃபிகேஷனை தான் மறுபடியும் பிறக்கிறது அப்படின்னு நினச்சோம்னா, அப்போ இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் என்ன மாடிஃபிகேஷன் தேவை? ஒரு மாடிஃபிகேஷன் தேவை கிடையாது. அப்போது யோசிச்சு பாருங்கள், இந்த பாயிண்ட்டை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. இதை நான் அடுத்த வாரம் வந்து நான் உங்களுக்கு வந்து இந்த மறுபடியும் பிறப்பது இந்த ஆவிக்குரிய உலகத்தில் எந்த விதத்தில் நடக்குது, ஏன் அது நடக்கணும், ஏன் அதை வந்து இட்ஸ் அ மஸ்ட் கண்டிஷனாக ஏன் கர்த்தர் வச்சுருக்கிறார். இதை செஞ்சால் தான் நீ வந்து தேவராஜ்யத்துக்குள்ளே நுழைய முடியும் அப்படின்னு ஏன் அப்படி ஒரு கண்டிஷனை வச்சுருக்கிறார் அப்படின்றத நம்ம கற்றுக்க போகிறோம். நீங்கள் இந்த பழைய ஆண்டவராக இயேசுட்ட ஒரு மனுஷன் வரான் இல்லையா, அவர் அந்த ஒரு இளம் வாலிபன், அவன் வந்து ஒரு ரிச் யங் ரூலர் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்கள்ல, நல்லா ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன், இளம் வாலிபன். கர்த்தர்ட்ட வந்து கேட்குறான், நான் ஜீவனை அடைய என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறான். அப்போ ஆண்டவராக இயேசு அவனை பார்த்து சொல்கிறாரு, இவன் இருப்பான் இந்த மாதிரி கட்டளையெல்லாம் கடைப்பிடி, பழைய ஏற்பாட்டில் இருக்கிற அந்த கட்டளையெல்லாம் கடைப்பிடி அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். அவன் சொல்கிறான் பாருங்க, இதெல்லாம் நான் சின்ன வயசுலேருந்தே கடைப்பிடிச்சிருக்கேன் அப்படின்னு. அவன் வந்து நான் வந்து பெர்ஃபெக்டாக இருக்கிறேன், ஒரு பாவமும் செய்யாதவன் சொல்லலை. ஆனால் அந்த பழைய ஏற்பாட்டின்படி அவன் வந்து அந்த வார்த்தைகளை முழு மனதோடு கடைப்பிடிச்சிருக்கிறான். ஏசு வந்து ஏன்டா போய் சொல்கிறேன்னு அவனை பார்த்து கேட்கல. வேதம் போதிக்குது. ஏசு அவனை பார்த்து அன்பு கூர்ந்து, ஏசு என்ன செய்தாராம், அவனை பார்த்து அன்பு கூர்ந்து அவனுக்கு ஒரு காரியம் சொல்கிறாரு, உன்கிட்ட இருக்கிற அந்த பணத்தெல்லாம் ஏழைகளுக்கு கொடுத்துட்டு என் பின்னாடி வா அப்படின்னு ஒரு சொல்கிறாரு இல்லையா. ஆனால் அது கொஞ்சம் இப்போ நகட்டி வச்சுருவோம், அதுக்குள்ளே நம்ம இப்போ போக வேண்டாம். அப்போ அந்த ஆள்லாம் பாருங்கள், பழைய உடன்படிக்கையை நல்லா கடைப்பிடிச்சிருக்கிறாரு. ஜீவனுக்கு அடுத்த வார்த்தைகளை வாழ்க்கையில் அப்ளை பண்ணி பெரிய அளவில் நல்ல சக்ஸஸ்லாம் அடைஞ்ச ஒரு ஆள். லைஃப்லேயும் நல்ல சக்ஸஸ் இருக்குது. வார்த்தையின்படி வாழ்க்கையை அமைச்சிருக்கிறாரு, வாழ்க்கையின்படி வாழ்க்கையை கட்டியிருக்கிறாரு. அப்படி வாழ்க்கையை தேவ வார்த்தையை தன்னுடைய வாழ்க்கை முறையாக மாற்றி வச்சுருக்கிறான் அந்த பையன், அந்த இளம் வாலிபன்.
அப்போ யோசித்து பாருங்கள், இப்போ அந்த ஆளுங்களாம் என்னத்தை சொல்கிறது? நம்ம ஏசு அவனை பார்த்து இந்த இந்த கெட்ட பழக்கத்தை விடு, அந்த தீமையை விடு, இல்லை இந்த மோசமான இந்த சுபாவத்தை விடு அப்படின்னு எதுவும் சொல்லலை பாரு. அப்படி ஒன்றும் இல்லை அந்த பயல்கிட்ட. அவன் தைரியமாக சொல்கிறான். பாருங்க, ஏசுகிட்ட வந்து அப்படி பொய்யெல்லாம் சொல்ல முடியாது. அப்படி சொன்னால் பொதுவாக ஏசப்பா என்ன சொல்லுவார்? அதை கரெக்ட் பண்ணிடுவார். நீங்கள் இப்போ பரிசேயர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவர்கிட்ட வந்து ஆக்டிங் பண்ணுவாங்க. உள்ளே வந்து கொடூரமான காரியங்களெல்லாம் வச்சுக்கிட்டு வெளியில் ரொம்ப யோக்கியங்க மாதிரி ஆக்ட் பண்ணுவாங்க. ஏசப்பா வந்து அவங்கள வந்து என்ன சொல்கிறாரு? மாயக்காரரே அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா? வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளே அப்படின்னு சொல்கிறார். இந்த பையன் அந்த மாதிரி இல்லை, ஏமாத்திரவன் இல்லை, மெய்யாகவே அந்தபடி வாழ்க்கையை அமைத்தவன். அவனை பார்த்து இயேசு அன்பு கூர்ந்தார் அப்படின்னு வேதம் போதிக்குது. அன்பு கூர்ந்தது மட்டும் இல்லை, அவனுக்கு ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் ப்ரிவிலேஜஸ் கொடுக்குறார். எல்லாத்தையும் கைவிட்டுட்டு என் பின்னாடி வா, உன்ட்ட இருக்கிற சொத்தெல்லாம் தூக்கி ஏழைகளுக்கு கொடுத்துட்டு நீ என் பின்னாடி வா அப்படின்னு சொல்கிறாரு. அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி அழைப்பை யாருக்கெல்லாம் கொடுத்தாருன்னு நீங்கள் போய் பைபிளில் படித்து பாருங்கள். யூஸ்வலி அப்போஸ்தல ஊழியத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் அதை கொடுத்தாரு. பொதுவாக பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தான் அந்த மாதிரி ஒரு ஒரு அழைப்பை கர்த்தர் கொடுக்குறாரு. அந்த அளவுக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு ப்ரிவிலேஜை கர்த்தர் அந்த அவனுக்கு கொடுக்குறாரு. அவன் பொய் சொல்லி ஏமாத்துற ஆள் இருந்தால் அவனுக்கு வந்து அப்படி ஒரு ப்ரிவிலேஜை கொடுப்பாரா? அப்போ யோசிங்க, கர்த்தர் வந்து ஏன் இதை இந்த இடத்துக்கு கொண்டு வந்தேன் அப்படின்னா, இப்போ இந்த பையனுடைய வாழ்க்கையில் பெருத்த பிஹேவியர் மாடிஃபிகேஷன் தேவையில்லை. பிறந்ததுலேருந்தே ஒழுங்காக வளர்க்கப்பட்டிருக்கிறான், கர்த்தருடைய பாதையில் நடந்துக்கிட்டு இருக்கிறான். ஆனால் இவனும் மறுபடியும் பிறக்க வேண்டிய அவசியம் இருக்குது. நிக்கதேமெல்லாம் இந்த பையன் மாதிரி தான், இன்ஃபேக்ட் இன்னும் பெட்ரு. ஆனால் அந்த நிக்கதேமிட்டையே கர்த்தர் சொல்ல, நீ மறுபடியும் பிறக்காவிட்டால் தேவராஜ்யத்துக்குள்ளே வர முடியாது. இப்போ பேதுருலாம் பார்த்திங்கன்னா அவர் சொல்கிறார் பாருங்க, அசுத்தமான எதுவும் என் வாய்க்குள்ள போனதே கிடையாது அப்படின்றாரு. அவன் வாழ்க்கையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேதுருக்கெல்லாம் அவ்வளோ வைராக்கியம். ஏசப்பாவை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஏசப்பா மேலே அவ்வளோ வைராக்கியம், அன்பு. அவங்களாம் நல்ல யூதர்கள். அப்போ அவங்கள்ட்டெல்லாம் என்ன மாற்றம் தேவைப்படுது? அப்படி என்ன பெரிய மாற்றம் தேவைப்பட்டது? ஆனால் அவங்களுக்கும் இயேசு தேவை. ஏன்னா திஸ் இஸ் நாட் அபவுட் லைஃப் ஸ்டைல் சாய்ஸஸ். இது வந்து ஏதோ ஒரு வாழ்க்கை தரத்தை மேன்மைப்படுத்துகிற ஒரு மாற்றம் மட்டும் கிடையாது. இது ஏதோ ஒரு குணாதிசயத்தை மாற்றுகிற காரியம் மட்டும் கிடையாது. ஏதோ ஒரு பழக்கத்தை, கெட்ட பழக்கத்தை விட்டு ஒரு நல்ல பழக்கத்தை உருவாக்குற ஒரு ஹேபிட் சேஞ்ச் கிடையாது. அதையெல்லாம் தாண்டி ஒரு மகா பெரிய ஆவிக்குரிய சத்தியம். அதை நம்ம அடுத்த வாரம் பார்க்க போகிறோம். ஏன் இது தேவை? இதனால் இது ஏன் எல்லாருக்கும் தேவை அதையும் புரிஞ்சுக்கணும். யூதனாக இருந்தாலும் சரி, கிரேக்கனாக இருந்தாலும் சரி, எந்த ஊர்காரனாக இருந்தாலும் சரி, இயேசு வந்து மீட்பை உண்டு பண்ணதுக்கப்புறம் இந்த மறுபிறப்பு என்பது எல்லாருக்குமே ஒரு கண்டிஷனாக கொடுக்கப்பட்டது. புதிய ஏற்பாட்டில் இதுதான் பிரதானமான கண்டிஷன். நீ மறுபடியும் பிறந்தாக வேண்டும். இப்படி கர்த்தர் இதை இவ்வளவு அழுத்தமாக சொல்கிறாரு. ஏன் சொல்கிறாரு? எதுக்கு சொல்கிறாரு? இதனால் இது ஏன்? இதுக்கும் இந்த வாழ்க்கை தரத்தை மாற்றுறதுக்கும் என்ன வித்தியாசம்? இதுக்கும் பழக்க வழக்கங்களை மாற்றுறதுக்கும் என்ன வித்தியாசம்? இதுக்கும் பாவ மன்னிப்புக்கும் என்ன வித்தியாசம்? ஆனால் இயேசு பழைய ஏற்பாட்டிலே பாவத்தெல்லாம் மன்னிக்கிறாரு. மறுபடியும் பிறக்காத ஆட்களை பார்த்து சொல்கிறோம் பாவம் மன்னிக்கப்பட்டதுன்றாரு. இந்த காரியங்களை குறித்து நம்ம அடுத்த வாரத்திலேருந்து பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, ஆண்டவராக இயேசுவை இன்னும் கர்த்தராக ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிற உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இயேசு இல்லாமல் மறுபிறப்பில்லாமல் தேவராஜ்யத்துக்குள்ளே நுழைய முடியாது, பரலோகத்துக்குள்ளே போக முடியாது, நித்திய ஜீவன் கிடையாது. எல்லாவற்றுக்குமே இயேசு தான் வழி. பாவ மன்னிப்புக்கு வந்து இயேசுடைய ரத்தம்தான் பதில். இயேசுடைய அந்த
பாடுகள், மரணம், உயிர்த்தெழுதல் தான் மனுக்குலத்தின் மொத்த பிரச்சனைகளுக்கும் பதில். பரலோக தேவனிடத்தில் போவதற்கு இயேசு மாத்திரமே வழி. அவரை விட்ட வேறு வழியே கிடையாது. அதனால் இயேசுவை நீங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வது, உங்களுடைய சொந்த கர்த்தராக ஏற்றுக்கொள்வது ரொம்ப முக்கியம். அப்படி நீங்கள் செய்யும்போது தான் நீங்கள் மறுபடியும் பிறக்கிறீங்க, ரட்சிக்கப்படுறீங்க. அதனால் இந்த காரியத்தை தள்ளி போடாதீங்க. இப்போயே என் கூட சேர்ந்து உங்கள் இருதயத்திலிருந்து மன விருப்பத்தோடு இந்த ஜெபத்தை ஏறிடுங்கள். அப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா இப்பொழுதே கர்த்தர் உங்களை ரட்சிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். ஜெபிப்போமா. பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தாப்பனே, நீர் வானத்தையும் பூமியும் படைத்தவர், சர்வ வல்லவர், உன்னத தேவன். பிதாவே, என் மீது இவ்வளவாய் அன்பு கூர்ந்து எனக்காக ஆண்டவராகி இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பினீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுதான் தேவகுமாரன், உண்மையான மெசியா என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இயேசு எனக்காக, என்னுடைய பாவத்துக்காக சிலுவையில் மரித்தார் என்பதை விசுவாசிக்கிறேன். அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு கூட எழும்பினார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவின் இரத்தம் என் பாவங்களை போக்கும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இப்பொழுது மனப்பூர்வமாக நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை என்னுடைய சொந்த கர்த்தராக, என்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன். இப்பொழுது இயேசுவை நான் தைரியமாக அறிக்கை செய்கிறேன். இயேசுவே என் கர்த்தர், இயேசுவே என் இரட்சகர். பிதாவே, உம்முடைய வார்த்தையின்படி நான் இப்பொழுது ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேன், மறுபடியும் பிறந்திருக்கிறேன். பிதாவே, நீர் என்னை உம்முடைய பிள்ளையாக மறுபடியும் பிறக்க செய்தபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே, என்னை உம்முடைய குடும்பத்தானாக ஏற்றுக்கொண்டபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே, எனக்கு ரட்சிப்பை கொடுத்தபடியால் ஸ்தோத்திரம், நித்திய ஜீவனை கொடுத்தபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே, உம்மை துதிக்கிறேன், உமக்கு நன்றி செலுத்துகிறேன். பிதாவே, நீர் என்னை பொறுப்பெடுத்து வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். பிதாவே, உம்முடைய வார்த்தைகளையும் பாதைகளையும் எனக்கு போதித்து வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். பிதாவே, ஜெபிக்க கற்றுக் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். பிதாவே, நல்ல சபைக்கு, பைபிளை போதிக்கிற நல்ல சபைக்கு என்னை வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். பிதாவே, நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். என் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்தபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். இந்த ஜெபத்தை இருதயத்திலிருந்து பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் இப்போ ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, மறுபடியும் பிறந்திருக்கிறீங்க, தேவனுடைய பிள்ளையாக மாறியிருக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு 3 காரியங்களை குறிப்பாக சொல்ல விரும்புகிறேன். டெய்லி பைபிளை படிக்கணும். பழைய ஏற்பாடு படிக்கணும், புதிய ஏற்பாடு படிக்கணும். பைபிள் படிக்காமல் கிறிஸ்துவ வாழ்க்கை வாழவே முடியாது. ரைட்? அதனால் அதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அதை பிரதானமான இடத்துல வைங்க. இதைத்தான் நீங்கள் செய்யணும். அடுத்து பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு தினமும் பரலோக பிதாவிடத்தில் இயேசுவின் நாமத்தில் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையை குறித்து அவர்கிட்ட பேசுங்க, உங்கள் குடும்பத்தை குறித்து பேசுங்க, உங்கள் பிள்ளைகளை குறித்து பேசுங்க, மனைவி கணவனை குறித்து பேசுங்க, உங்கள் பிள்ளைகளோட படிப்பு, உங்கள் வாழ்க்கை, உங்களுடைய படிப்பு, இல்லைன்னா உங்களுடைய வேலை, தொழில், உங்கள் வாழ்க்கையின் எல்லா காரியங்களை குறித்தும் அவர்கிட்ட பேசுங்க. உங்கள் பிரச்சனைகள் குறித்து பேசுங்க, நீங்கள் சந்திக்கிற சவால்களை குறித்து பேசுங்க, சாதிக்க வேண்டிய, செய்ய வேண்டிய வேலைகளை குறித்து பேசுங்க, உங்களுடைய கனவுகள், உங்களுடைய ஆம்பிஷன், கோல்ஸ், இதை குறித்துலாம் கர்த்தர்கிட்ட பேசுங்க. ரைட்? உங்களுடைய விஷன், தரிசனத்தை குறித்து கர்த்தர்கிட்ட பேசுங்க. நீங்கள் செய்ய விரும்புகிற காரியங்களை குறித்து பேசுங்க. உங்கள் தேவைகள், உங்கள் இருதயத்தின் விருப்பங்களை குறித்துலாம் கர்த்தர்கிட்ட பேசுங்க. கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்பார், உங்களுக்கு பதில் கொடுப்பார். ஹல்லேலூயா. நல்ல ஒரு பைபிளை போதிக்கிற சபையில் பரிசுத்த ஆவியானவரின் வழிநடத்துதலின்படி நல்ல சபையை கண்டுபிடிச்சி போய் ஜாயின் பண்ணுங்கள். மற்ற கிறிஸ்தவர்களுடைய ஐக்கியமும் தேவ ஊழியக்காரர்களின் போதனையும் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, ஒவ்வொரு வாரமும் நம்ம இந்த இயேசுவை அறிந்து கொள்ளுங்கள் என்ற தலைப்பில் இயேசுவை குறித்த போதனையை நான் பப்ளிஷ் பண்ணுறேன். ஒவ்வொரு வாரமும் கேளுங்க. உங்கள் கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு மிக பிரயோஜனமாக இருக்கும். நீங்கள் கிறிஸ்துவுக்குள் வளருவதற்கும் பலப்படுவதற்கும் ரொம்ப உதவியாக இருக்கும். இயேசுவுடைய ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் எப்படி பெற்றுக்கொள்வது என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும், உங்கள் வாழ்க்கை முற்றுமாய் மாறும். அது மட்டுமல்ல, வாரம் பூரா தேவனுடைய வார்த்தையை பல விதங்களில் பப்ளிஷ் பண்ணுறோம். அதெல்லாம் கேட்டு பயன்பெறுங்கள், உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். நம்ம யூடியூப் காட்ஸ் வேர்ட் ஃபெலோஷிப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோலாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இந்த போதனையை கேட்டபடியால் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய இயேசு ராஜா சீக்கிரம் வருகிறார்.